இந்தியா நம்ப முடியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அதன் ஒவ்வொரு மூலையும் பல்வேறு பண்பாடுகளா நிறைஞ்சது. வடக்கே உயர்ந்த இமயமலை முதல் தெற்கே வெப்பமண்டல கடற்கரை வரை இந்த நாட்டின் இயற்கை அழகு மெய்ச்சிலிருக்க வைக்கிறது. இந்த நாடு பண்பாடுகள், மொழிகள் மற்றும் மரபுகளின் துடிப்பான நெசவு ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான அழகை வெளிப்படுத்துகிறது. இந்த பன்முத்தன்மை மிகுந்த பெருமைக்குரியது மற்றும் தேசிய அடையாளமாகவும் திகழ்கிறது, ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. இருப்பினும் இது தனித்துவமான சவால்களையும் முன்வைக்குது. குறிப்பாக வடதேக்குக்கு இடையில சிக்கலான உறவை புரிந்து கொள்வதிலே ஒற்றுமையை நிலைநிறுத்துவதில்லை. ஆழமாக ஒன்றோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதிகள் வரலாறு, மொழி மற்றும் புவியியல் ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை உருவாக்கியுள்ளன. அவற்றின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. வடக்கு மற்றும் தென்னிந்தியாவுக்கு இடையிலான சுவாரஸ்யமான வேறுபாடுகள், அவற்றின் வரலாற்று வேர்கள், மொழி பன்முகத்தன்மை மற்றும் தனித்துவமான கலாச்சார வெளிப்பாடுகள் ஆகியவற்றை இந்த கட்டுரை ஆராய்கிறது, மேலும் அவற்றின் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. வித்தியாசங்களை புரிந்து கொள்ள நாம் காலப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். இது நம் நாட்டின் வரலாற்று அடிப்படைகளை ஆராய்வதற்கும் அதன் பல்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதற்கும் உதவும். வடக்கு அதன் பரந்த சமவெளிகளுடன் வரலாற்று ரீதியா மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுப்புகள் மற்றும் தாக்கங்களுக்கு ஆளாகியுள்ளது. இதனால் வட இந்தியாவின் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தில் மத்திய ஆசியாவின் தாக்கம் தெளிவாக காணப்படுகிறது. தாஜ்மஹால் போன்ற பிரமாண்டமான மற்றும் கட்டிடக்கலை அற்புதங்களுக்கு பெயர் பெற்ற முகலாய பேரரசு வட இந்திய பண்பாட்டில், குறிப்பாக அதன் உணவு வகைகள், மொழி மற்றும் பழக்க வழக்கங்களை நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த கலாச்சார கலவைகள் வட இந்தியாவின் தனித்துவத்தை உருவாக்கின்றன. மாரா தெற்கு விந்திய மலைகளால் பாதுகாக்கப்பட்டு கடலால் சூழப்பட்டு தனிமையில் அதிகமாக வளர்ந்தது. இதனால் தென்னிந்தியாவின் கலாச்சாரம் தனித்துவமான முறையில் வளர்ந்தது. அதன் பண்டைய திராவிட கலாச்சாரம் செழித்து வளர்ந்தது. தனித்துவமான மொழிகள், கலை வடிவங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை உருவாக்கியது. இவை தென்னிந்தியாவின் அடையாளமாகவும் பெருமையாகவும் விளங்குகின்றன. மொழி இந்த பிரிவினைக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக நிற்கிறது. இது நம் கலாச்சாரத்தின் அடிப்படையாகவும் விளங்குகிறது. வடக்கில இந்தி ஆதிக்கம் செலுத்துகிறது. இது சமஸ்கிருத வேர்களை கொண்ட இந்தோ ஆரிய மொழியாகும். இந்தி மொழிவாள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவலா பேசப்படுகிறது. இதுக்கு நேர்மாறாக தென்னிந்தியா தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற திராவிட மொழிகளின் தாயகமாகும். இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான இலக்கிய மரபுகளை கொண்டுள்ளன. ஒவ்வொன்றும் பண்டைய இலக்கிய மரபுகளை கொண்டுள்ளது. இவை தென்னிந்தியாவின் பண்பாட்டை மேலும் செழிக்க செய்கின்றன. இந்த மொழி வேறுபாடுகள் ஒரு கலாச்சார பிளவு பற்றிய கருத்துக்கு பங்களித்துள்ளன. சில சமயங்களில் தொடர்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை சவாலாக மாற்றுகிறது. ஆனா இவை நம் நாட்டின் பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கும் பாலமாகவும் செயல்படுகின்றன. வடக்கு தெற்கு பிளவு உணவு வகைகளில் மிகவும் வெளிப்படையா தெரிகிறது. இந்தியாவின் உணவு கலாச்சாரம் மிகவும் பல்வகை மிக்கது. வட இந்திய உணவு வகைகள் அதன் வளமான கிருமி கறிகள் மற்றும் தந்தூரி சூடான உணவுகள் மிகவும் பிரபலமானவை. பால் பொருட்கள், நெய் மற்றும் சீரகம் இவை அனைத்தும் வட இந்திய உணவின் முக்கிய அம்சங்கள். கொத்தமல்லி மற்றும் கரம் மசாலா போன்ற மசாலா பொருட்கள் ஆகியவற்றை தாராளமாக பயன்படுத்துவதன் மூலம் சுவை மொட்டுகளை தூண்டுது. இது உணவின் சுவையை மேலும் உயர்த்துகிறது. தந்தூரியில் இருந்து புதியதாக ஒரு பஞ்சு போன நானை கடிச்சு வெண்ணெய் சிக்கன் மக்கானியில் நனைச்சு பாருங்கள். இது உணவின் சுவையை மேலும் சிறப்பாக்கும். இப்போது தெற்கே பயணிச்சு நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட உணவு அனுபவத்தை சந்திப்பீங்க. தென்னிந்திய உணவுகள் மிகவும் தனித்துவமானவை. தென்னிந்திய உணவு வகைகள் அரிசி, பருப்பு வகைகள் மற்றும் தேங்காய் ஆகியவற்றை வலியுறுத்துவதன் மூலம் வகைப்படுத்தப்படுகின்றன. இவை உணவின் அடிப்படை பொருட்களாகும். புளி மற்றும் மிளகாய்களை பயன்படுத்துவது பல உணவுகளுக்கு ஒரு காரமான மற்றும் காரமான சுவையை தருகிறது. இது உணவின் தனித்துவத்தை காட்டுது. நானுக்கு பதிலா நீங்கள் மிருதுவான தோசை, இது மிகவும் பிரபலமானது. ஒரு புளித்த அரிசி மற்றும் பருப்பு தோசை, இது மிகவும் சுவையானது. அல்லது இட்லி, ஒரு வேக வைத்த அரிசி கேக், இது மிகவும் ஆரோக்கியமானது. இரண்டும் பல்வேறு சுவையான சட்னிகள் மற்றும் சாம்பார்களுடன் பரிமாறப்படுகின்றன. இது உணவின் சுவையை மேலும் உயர்த்துகிறது.
பகுதி 4 கலையின் மொழி இசை நடனம் மற்றும் உடை. பகுதி சந்து இடைவெளியை குறைச்சல், பொருளாதார மற்றும் அரசியல் யதார்த்தங்களை புரிந்துக்குவது. பகுதி 6 பன்முகத்தன்மையில ஒற்றுமை கொண்டாடுதல் மிகவும் இணக்கமான எதிர்காலத்தை நோக்கி.